உங்களுக்கு பிபி சுகர்லாம் உண்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சிறுதானியம் தான் சாப்பாடு. களி சாப்பிடுவேன், கம்மஞ்சோறு சாப்பிடுவேன், ராய் களி சாப்பிடுவேன், தெனஞ்சோறு சாப்பிடுவேன். அப்பெல்லாம் மருந்து அடிக்க மாட்டாங்க. இந்த காலத்துக்காரருக்கு நாகரிகம் ஒண்ணு இருக்க கூடாது, சுத்தமா இருக்கணும் நாகரிகமா அப்படின்னு செய்யறாங்க. களி சாப்பிடுவேன், ராய் களி, அதுக்கு தகுந்த குழம்பு வச்சு சாப்பிடுவேன். அப்புறம் மட்டன் எல்லாம் வெள்ளாட்டு கறி எடுத்தா நல்லா அது எந்த தப்பு மேல பல தாளை திங்குது, தீக்கு இருந்தாலும் கூட போகிடும். அதை வச்சு சாப்பிட்டு இலையில தான் நான் சாப்பிடுறது. எத்தனை வருஷமா இலையில மட்டுமே சாப்பிடுறீங்க? 1970 இருந்து காலையில தோசையோ இட்லியோ, ஒரு தோசை இல்லாட்டி ஒரு நாளைக்கு அந்த சாம்பார் எல்லாம் கொஞ்சம் காரமா இருந்ததுன்னா அந்த ஒரு அரை தோசையும் கூட திங்க மாட்டேன். அப்புறம் மத்தியானம் 2:30 மணிக்கு தான் சாப்பாடு செய்தா அது காரம் இல்லாம சோறு இத்தனை குழம்புல, இத்தனை ரசத்துல, இத்தனை தயிர் ஊத்தி குடிச்சுக்கிறேன். அப்புறம் அது சாப்பிட ராத்திரி 9 மணிக்கு சுட சுட ஏதோ டிஃபன். சட்டியில வைப்பீங்களா இல்ல குக்கரா? இப்பெல்லாம் சட்டியே இல்ல. உங்க வீட்லயும் இல்லையா? போ சரியா போச்சு. வீட்லயும் இல்ல, ஒருத்தர் கொண்டு வரதும் இல்ல. யாரோ பழைய காலத்துல ஒருத்தர் கமுத்தி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிபி சுகர்லாம் உண்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எந்த தப்பும் இல்ல, எந்த இதுவும் இல்ல. நல்ல உடம்பு வச்சு பெரிய விஷயம் பாட்டி. நீ 40 வயசுல சுகர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் போட்டிருக்காங்களா? அது போட்டிருக்காங்க. அவ எல்லாம் கண்டதையும் கடிதையும் தின்னு செய்யறாங்க. நான் அப்படி இல்ல, சிறுதானியம் தான் சாப்பாடு. அப்புறம் ஒருத்தர் இந்த அரி சாப்பாட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஒரு நோம்பி வரணும், இல்ல ஒரு கல்யாண காட்சி வரணும், அப்பதான் அந்த அரிச்சோறு கிடைக்கும். இப்போ உலகமே அந்த சிறுதானியமே போய் ஒழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் வார குழந்தைகளுக்கு அந்த சிறுதானியம்ங்கிறது என்னன்னு தெரியாது. களி சாப்பிடுவேன், கம்மஞ்சோறு சாப்பிடுவேன், ராய் களி சாப்பிடுவேன், தெனஞ்சோறு சாப்பிடுவேன். அப்பெல்லாம் மருந்து அடிக்க மாட்டாங்க. இந்த காலத்துக்காரருக்கு நாகரிகம் ஒண்ணு இருக்க கூடாது, சுத்தமா இருக்கணும் நாகரிகமா அப்படின்னு செய்யறாங்க. அதனால மேல் பிள்ளை பாதுகளுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆர்வம் அவிய வீடு கிட்ட இருந்தாதான் எந்த பண்டையும் பண்ண முடியும். நாம சொல்லி சொல்லி செய்யற வேலை ஆகாது. உங்களுக்காக ஆர்வம் வேணும். இப்ப இங்க போலன்னா வீட்டோட போயிருந்தா என்ன போயிடலாம் இல்ல, வந்துட்டு எப்படி இது பார்க்காம போறது? அப்படி ஆர்வம் இருக்கணும். உடம்ப பாத்துக்கணும், ஆர்வம் நமக்கு வேணும். ஆர்வம் வேணும். சாமி இதெல்லாம் செய்யாதீங்க, உடம்புக்கு கெடுதல் வேண்டாம்னு சொன்னா கேட்பாங்க. அப்புறம் அதுவும் போக ஒரு 10 தோட்டத்துக்காரர் பக்கத்துக்காரர் ஒரே வெள்ளாமை செய்யணும். அவ மருந்து அடிச்சு இப்ப இது மருந்து அடிச்சு இது மருந்து அடிக்காம செய்தா அப்ப புண்ணியம் இல்லை. அது போய் அந்த காத்துல சேர்ந்துருமே. அப்படி மருந்து அடிக்காம விவசாயம் செய்ய ஒரு ஊர்ல 10 பேர் சேரணும். இப்ப நீங்க மருந்து அடிக்காம பண்றீங்க. உங்க பக்கத்து தோட்டத்துல மருந்து அடிச்சா அவ அப்படி விக்கிறதா? இவ அது தளதளன்னு இருக்க பழ காயல்ல, இது மங்குனா. சரி, இன்னொன்னு இப்போ இன்னைக்கு தேதி எல்லாரும் சொல்றாங்க செயற்கையா பண்ணாங்க அப்படின்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும், இயற்கையா பண்ணா விளைச்சல் கிடைக்காதுன்னு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எல்லாம் பொருள் சொன்னாலும் திருப்பி அது நாம வேண்டானா அம்மா அதை விட்ட எங்களுக்கு பொழப்பில்லை, இதனால செய்தாதான் எப்படியோ கொஞ்சம் செய்ய முடியும். அப்படிங்க என்னமோ வேவிலுக்கு தெரிஞ்சதை செய்துட்டு போங்க.